கந்த புராணம் பகுதி 19. கந்தனின் கந்த புராணம் தொடரில் நேற்று நாம் 18வது பகுதியை பார்த்தோம். இன்று 19வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? அனைத்தும் அறிந்த முருகன் அப்பெண்களை பற்றி ஏதும் அறியாதவர் போல், பெண்களே, நீங்கள் யார், எதற்காக என்னை குறித்து தவம் இருந்தீர்கள் என்றார். யாரு? முருகர் சொல்றார். அமிர்தவல்லியும் சௌந்தர்யாவும் பார்த்து சொல்றார். எதுவும் தெரியாதவர் மாதிரி சொல்றார். கடவுளுக்கே தெரியாதா யாருன்றது, இருந்தாலும் அவர் கேட்கிறார். அமிர்தவல்லியையும் அந்த சௌந்தர்யாவும் பார்த்து, முருகரை பார்த்த உடனே ரெண்டு பக்கம் வந்து நின்றுட்டாங்கல்ல, என்னடா இது இப்படி வந்து நின்றுட்டாங்களே அப்படின்னு வந்து கேட்கிறார். நீங்கள் யார், எதற்காக என்னை குறித்து தவம் இருந்தீர்கள் என்று கேட்டார். எதுக்கு இருப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கின்னு தான் இருப்பாங்க, தெரிஞ்சும் அவர் கேட்கிறார். அவர், ஐயனே, இந்த அண்டம் முழுவதும் தேடி பார்த்தாலும் தங்களைப் போல் கருணையுள்ளவரும் அழகானவருமாக யாருமே இல்லை. கருணையுள்ளவரும் அழகானவருமாக வேறு யாருமே இல்லை. கருணை கடலே, நாங்கள் கேட்கும் வரத்தை எங்களுக்கு மறுக்காமல் தந்தருள வேண்டும் என்றனர் அந்த இரு பெண்களும், அதாவது அமிர்தவல்லியும் சௌந்தர்யாவும். அதற்கென்ன தருகிறேன் அப்படின்னு முருகர் சொல்றார். நீங்க என்ன வர கேட்குறீங்களே கேளுங்க, தரேன், அதற்கென்ன தருகிறேன் அப்படின்னு முருகர் சொல்றார். என்ற முருகனிடம் அவர்கள் ஏதும் கேட்க தோன்றாமல் வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்றனர். அவங்களோட காதலை வெளிப்படுத்தும் போது காதல் வந்தாவே வெட்கம் வரும். ஆனா இந்த காலத்துல காதல்னாவே வெட்கம் இல்லாம தான் காதலிக்கிறாங்க. அந்த காலத்துல நாணம்ன்றது பெண்களுக்கு இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கு, அவங்களுக்கும் இருந்திருக்கு. வெட்கப்பட்டாங்க. பெண்ணே, மாப்பிள்ளையிடம் தன் காதலை தெரிவிப்பது என்பது இந்த காலத்தில் ஏற்பட்டதாக கருதி கொண்டிருக்கிறோம். முருகப்பெருமானே காதலுக்கு ஆதரவு தெரிவித்தவர் தான். அப்பெண்களின் விருப்பத்தை அறிந்த முருகன் அவர்களை அணைத்து கொண்டார். கன்னியரே, என் மீது நீங்கள் கொண்டுள்ள காதலை நான் அறிவேன். ஆனால் திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறேன். உங்கள் காதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு முருகர் சொல்லிட்டார். என்னோட பிறப்பின் நோக்கம் உங்களை திருமணம் செய்து கொள்வதற்காக அல்ல, சூரபத்மனை அழிப்பதற்காக என் தந்தை என்னை படைத்தார். முதல்ல அதான் கடமை, அதுக்கப்புறம் தான் காதல் அப்படின்ட்டார். சூரபத்மனை அழித்ததுக்கு அப்புறம் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்றார். மேலும் காதலுக்கு பெற்றவர்கள் அங்கீகாரம் தர வேண்டும். முதலில் பெற்றவர்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். பெற்றவரை பகைத்து ஏற்படும் காதல் நிலைப்பதில்லை அப்படின்னு முருகர் வந்து அவங்களுக்கு சொல்றார், அந்த பெண்கள்கிட்ட சொல்றார். அமிர்தவல்லிகிட்டையும் சௌந்தர்யாவுக்கிட்டையும் சொல்றார். எனவே நம் காதல் கனிந்து திருமணம் ஆகும் வரை நான் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு முருகர் வந்து அந்த பெண்கள்கிட்ட சொல்றார். அந்த கன்னியர் அவரது திருவடிகளில் விழுந்து அவரது கட்டளைக்கு அடிபணிவதாகவும் அவரது பணி முடியும் வரை காத்திருப்பதாகவும் தெரிவித்தார். முருகன் அமிர்தவல்லியிடம், அமிர்தா, நீ தேவலோகம் செல். தேவலோக தலைவன் இந்திரனின் மகளாக வளர்ந்து வா. உன் சகோதரி சௌந்தர்யா பூலோகம் சென்று அங்கே ஆசிரமம் அமைத்திருக்கும் சிவமுனிவரின் மகளாக வளர்ந்து வரட்டும். சூரபத்ம வதம் முடிந்த பிறகு உங்களை நான் மணந்து கொள்கிறேன். சூரபத்மனை அழிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது கல்யாணம் தான். சண்டை முடிஞ்சதும் சமாதானமா இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ கல்யாணம் பண்ணிக்கும் போது என்னோட அப்பாவே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. ஏன்னா அவரோட கட்டளையை நான் நிறைவேற்றணும். அந்த கட்டளையை நிறைவேற்றினதுக்கு அப்புறம்
நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு என்றதும் அப்பெண்கள் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தனர். பின்னர் முருகன் தன் வடிவத்தை மாற்றிக்கொண்டு பாலமுருகனாகி கைலாயம் சென்றார். அது வரைக்கும் இளைஞனா இருந்தார். அதுக்கப்புறம் திருப்பி பாலமுருகனா மாறிட்டு கைலாயம் போனார். அவரை அள்ளி எடுத்த பார்வதி பரமேஸ்வரர் அவரை தங்கள் நடுவில் நிறுத்தி கொண்டனர். பார்வதிக்கும் பரமசிவனுக்கும் நடுப்புற இந்த பாலமுருகனை நிறுத்தி கொண்டனர். இக்காட்சியை காண தேவர்களும் முனிவர்களும் ஓடோடி வந்தனர். காண கிடைக்காத சோமாஸ்கந்தர் வடிவத்தை கண்ணார கண்டு மகிழ்ந்தனர். 2 பேருக்கு நடுப்புற இந்த மாதிரி முருகன் நின்னா அதுக்கு இந்த சோமாஸ்கந்த வடிவம்னு பேரு. இந்த வடிவத்தை காண தேவர்களும் முனிவர்களும் ஓடோடி வந்தனர். இப்போது கூட சில கோயில்களில் முருகன் சந்நிதிக்கு நடுவில் இருக்கிறது சிவபார்வதி சந்நிதி, இருபுறங்களும் இருப்பதை காணலாம். தமிழகத்துல மிகப்பெரிய சோமாஸ்கந்த சன்னதி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலில் உள்ளது. இந்த மாதிரி முருகன் சந்நிதிக்கு நடுவுல இருக்கிறது சிவபார்வதி சன்னதி இருந்ததுன்னா அது சோமாஸ்கந்தர் சன்னதி அப்படின்னு பேரு. இந்த மிகப்பெரிய சன்னதி திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயில்ல இந்த சன்னதி இருக்கு. இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட தேவர்கள் சிவபெருமானிடம், ஐயனே, முருகப்பெருமான் தங்களுக்கு பாலகனாகவும் வெளியே வந்தால் சுப்பிரமணியராய் விஸ்வரூபம் எடுக்கும் அபார சக்தி கொண்டவராகவும் திகழ்கிறார். வீட்டுக்கு வந்தா சின்ன பையனா தெரிகிறாரு, வெளியே போனா விஸ்வரூபம் பெரிய இளைஞனா இருக்காரு. முருகர் அந்த மாதிரி அவதாரம் பண்றார். கீழே உங்ககிட்ட கைலாயம் வந்தா பாலகனாகவும் வெளியே வந்தா சுப்பிரமணியராகவும் இருக்கிறார். பாலகன்னா பால செந்தில்னு சொல்லுங்க. அப்படி சுப்பிரமணியர்னா சுப்பிரமணியம், பாலசுப்பிரமணியம் அப்படின்ட்டு. அதுக்குதான் சில பேர்லாம் எப்படி வைக்கிறாங்க, பால செந்தில். சின்னவனா இருக்கும்போது பெரியவனா இருந்தா பால சுப்பிரமணியம் அப்படின்ற மாதிரி பேரெல்லாம் வைக்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வு. அவரை கண்டு சூராதி சூரர்களை வேறறுக்க வேண்டும், தேவர் உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றனர். யாரு? முருகரை கொண்டு சூராதி சூரர்களை வேறறுக்க வேண்டும், தேவர் உலகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றனர் இந்த தேவர்கள். ஒருவன் மகிழ்ச்சியாக இருக்கும் வேளையில் அவனிடம் ஏதாவது கேட்டால் உடனே கொடுத்து விடுவான். நம்ம கூட மகிழ்ச்சியா இருக்கிறோன்னு வச்சுக்க, கணவனிடம் மகிழ்ச்சியான சூழலை பயன்படுத்தி மனைவியின் மகிழ்ச்சியில பயன்படுத்தி கணவனும் காரியத்தை சாதித்து கொள்வார்கள் இல்லையா? வீட்டுக்காரு சந்தோஷமா இருக்கிற நேரத்துல எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க மனைவிமார்கள். அந்த சந்தோஷமா இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி மனைவிமார்கள் தன்னுடைய காரியத்தை சாதித்து கொள்வார்கள். அதே மாதிரி மனைவி சந்தோஷமா இருக்கான்னு வச்சுங்களேன், அவளுக்கு எதனா ஒன்று சந்தோஷமான பொருளை வாங்கி கொடுக்கும்போது எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இதை செஞ்சு போடு அது செஞ்சு போடுனா நம்ம வீட்டுக்காரர் கேட்டாருன்னு அதை செஞ்சு போடுவாங்க. அது ஆசையா, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கும் சமயத்துல 2 பேருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயம் தான் தேவர்களும் சமயம் பார்த்து கேட்ட கோரிக்கையை உடனே ஏற்கப்பட்டது சிவபெருமானால். அவர் சந்தோஷமா இருக்காரு. பார்வதி பரமசிவன் நடுப்புற சுப்பிரமணியர் நின்ன உடனே, அவங்க புள்ள நின்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தான். யாருக்குமே பையனை பார்த்தா சந்தோஷம்தான். அதுவும் சிவபெருமானுக்கு கேட்கவா வேண்டும், பாலமுருகனை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம் பார்வதிக்கும். சிவபெருமான் தன் மைந்தனிடம், முருகா, உன் பிறப்பின் நோக்கம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகியோரை அழிப்பது மட்டுமல்ல, அவனது வம்சத்தில் ஒருவர் கூட இந்த பூமியில் வாழக்கூடாது, அரக்கர்களே இருக்கக்கூடாது. யாரு? சூரபத்மன், தாரகன், சிங்கமுகன் ஆகியோரை அழிப்பது மட்டுமல்ல, அவனது வம்சத்தில் ஒருவர் கூட இந்த பூமியில் வாழக்கூடாது. பல லட்சம் அசுரர்கள் பிறந்திருக்கிறார்கள்.
அவர்களில் ஒருவர் பிழைத்திருந்தால் கூட உலகிற்கு ஆபத்து. அவர்களை வேறறுத்து விட வேண்டும் என்றதுடன் அவரது 12 கைகளுக்கும் பொருந்தும் வகையில் 12 ஆயுதங்களையும் 1,00,000 குதிரைகள் இணைந்து இழுக்கக்கூடிய தேரையும் கொடுத்தார் சிவபெருமான். யாருக்கு? இந்த சுப்பிரமணியனுக்கு, பாலமுருகனாக இருக்கின்றவனுக்கு கொடுத்தார். பார்வதி தேவி தன் மகனை தழுவி, பாலகனே, நீ பகைவர்களை அழித்து வெற்றி வேலனாக திரும்பி வா என ஆசீர்வதித்தாள். முருகனின் மாமா விஷ்ணு சிவனால் வழங்கப்பட்ட தேர்களின் குதிரைகளை ஓட்ட சாரதியாக வாயுதேவனை நியமித்தார். சிவபெருமான் குதிரையை கொடுத்துட்டா போதுமா? அதை ஓட்டுறதுக்கு ஒரு சாரதி வேணும் இல்லையா? அந்த சாரதி யாருன்னா வாயுதேவன். காற்றை விட வேகமாக செல்ல வேண்டும் என்பதற்காக அந்த வாயுதேவனையே சாரதியா நியமிச்சிட்டார். காற்றினும் கடுகிச் செல் என்று சொல்வதே இதைத்தான். காற்றினும் கடுகிச் செல் என்று சொல்வது இதைத்தான். அதனால் தான் வாயுதேவனை சாரதியா நியமித்தார் விஷ்ணு பகவான். காற்றை விட வேகமான ஊடகம் உலகில் வேறு ஏதும் இல்லை. எனவே முருகனுக்கு வாயுவே சாரதியாக அமர்த்தப்பட்டான். பிரம்ம ரிஷி வசிஷ்டரும் தேவ ரிஷி நாரதரும் முருகனை மந்திரங்கள் சொல்லி ஆசீர்வதித்தனர். தேவதச்சனான துவஷ்டா முருகனின் படைத்தளபதி வீரபாகு உள்ளிட்ட மற்ற சேனாதிபதிகளுக்கு தேர்களை வழங்கினார். அவற்றை சிங்கங்கள், யானைகள் இழுத்துச் சென்றன. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷம் எங்கும் முழங்க, புழுதிகள் கிளம்ப, படைகள் புறப்பட்டன. சூரர்கள் ஆட்சி செய்யும் மாயாபுரி பட்டணத்தை அடையும் முன்பாக பெரிய மலையை படைகள் அடைந்தன. அப்போது நாரதர் முருகனிடம், சுப்பிரமணியா, இதை மலை என கருதாதே. இந்த முருக கிட்ட சொல்றாரு, நாரதர் சொல்றாரு, மாயாபுரி பட்டணத்தை நெருங்கும் முன்னாடி ஒரு பெரிய மலை ஒண்ணு இருக்காங்க. அந்த மலையை பார்த்த உடனே இது மலைன்னு நினைக்காத. அகத்தியரிடம் ஒரு காலத்தில் ஒரு அசுரன் செய்த சேஷ்டை தான் இது. ஒரு அசுரன் சேஷ்டை செய்தான். அது என்ன சேஷ்டை என்று கந்த புராணத்தில் நாளை 20வது பகுதியில் பார்க்கலாமா? பக்தியுடன் என் தணிகானந்தம் சேந்தமங்கலம். வணக்கம். தனிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தனிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.